பெண்களை பொறுத்த வரைக்கு சாப்பாடு சோறு பொங்குறதுக்கு பெண்கள் வேண்டும், கை கால் அமுக்கிவிட பெண்கள் வேண்டும், இன்பத்துக்கு வேண்டும், சந்தோஷத்துக்கு வேண்டும், துன்பத்துக்கு வேண்டும், ஆறுதலுக்கு வேண்டும், இப்படி எல்லா விஷயத்துக்கும் வேண்டும். திருமணத்திற்கும் பெண்கள். ஆக குழந்தை பிறக்கும்போது மட்டும் ஆண் குழந்தை வேண்டும், அப்படியும் இருக்கிறது இந்த சமுதாயம். ஆனால் இப்போ உள்ள சமுதாயப்படி பார்க்கும் பொழுது அது ஏறத்தாழ கிட்டத்தட்ட 100%க்கு இப்போ 60% மாறி இருக்கிறது அப்படி என்றே சொல்லிக்கொள்ளலாம். ஏனென்றால் குழந்தை பிறக்குவதே இப்போ குறைந்து உள்ளது. டிஎன்ஏயிலிருந்து நாம் சாப்பிடும் உணவு பழக்க வழக்கங்களில் இருந்து கரு பிடிக்கிறதற்கே ரொம்ப சிரமமாகவே இருக்கிறது. ஆகனால் இப்பொழுது எந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை என்கிற இது வந்துள்ளது. இது ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி உண்டா என்று பார்க்கும் பொழுது அது நான் இங்கே சொல்லலை, தென் மாவட்டத்தில் சொல்ல வரல. மதுரைக்கு அந்த சைடு உள்ள இடங்களை பூரா, ஈரோடு, சேலம் அந்த சைடு உள்ள கிராமங்களில் பூராமே, பட்டி தொட்டி பூராமே என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கள்ளிப்பால் தான் அங்கே பெரும்பாலும். கள்ளிப்பாலை கேள்விப்பட்டிருப்பீங்க. கள்ளிப்பாலை யூஸ் பண்ணி தான் அந்த குழந்தைகளை அழிச்சிருவாங்க. ஏன்னா பெண் குழந்தை என்றால் ஆகாது அப்படிங்கிற மாதிரி செலவு இப்படி என்று பார்ப்பார்கள். ஆனால் ஆண் குழந்தை தான் வேணும் இருந்த கலாச்சாரம் மாறி எந்த குழந்தை இருந்தாலும் பரவாயில்லை ஆண்டவா அப்படி குழந்தைய கொடுங்க அப்படி சொல்லக்கூடிய காலம் இந்த 2025 என்று சொல்லிக்கொண்டு எந்த குழந்தைகளாக இருந்தாலும் நல்லபடியாக வளர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.